ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷராக இருக்கீங்களா? இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். +2 டிகிரி மட்டும் இருந்தால் போதும், சம்பளம் 34,000 வரை. வேலை வேண்டுமா? இப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் காலியாக உள்ள 393 அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஸ்கிரீனர் பணிகளை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதனால் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு டோட்டலாக 393 காலி பணியிடம் இருக்குது. இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 30/6/2025. ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலுமே இந்த வேலைக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பில் என்ன போஸ்டிங்கில் ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு 227 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு 166 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 393 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் பதவிக்கு அமிர்தசரஸில் 35 வேக்கன்சி, அதாவது ஜென்ரலில் 16 வேக்கன்சியும், ஓபிசியில் 9 வேக்கன்சியும், எஸ்சியில் 5 வேக்கன்சியும், எஸ்டியில் 2 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சியும், டோட்டலாக 35 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. வதோதராவில் ஜென்ரலில் 8 வேக்கன்சியும், ஓபிசியில் 4 வேக்கன்சியும், எஸ்சியில் 2 வேக்கன்சியும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 16 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் ஜென்ரலில் 73 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 47 வேக்கன்சியும், எஸ்சியில் 26 வேக்கன்சியும், எஸ்டியில் 13 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 17 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 176 வேக்கன்சி இருக்குது. செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் பதவிக்கு டோட்டலாகவே 227 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி பதவிக்கு பாட்னாவில் ஜென்ரலில் 11 வேக்கன்சியும், ஓபிசியில் 6 வேக்கன்சியும், எஸ்சியில் 3 வேக்கன்சியும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 2 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 23 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 12 வேக்கன்சியும், ஓபிசியில் 6 வேக்கன்சியும், எஸ்சியில் 3 வேக்கன்சியும், எஸ்டியில் 1 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 2 வேக்கன்சியும், டோட்டலாக 24 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. வதோதராவில் ஜென்ரலில் 6 வேக்கன்சியும், ஓபிசியில் 2 வேக்கன்சியும், எஸ்சியில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 9 வேக்கன்சி. ஃபோர்த் பிளேயரில் ஜென்ரலில் 3 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாகவே இதுக்கு 3 வேக்கன்சி தான். கோவாவில் ஜென்ரலில் 24 வேக்கன்சியும், ஓபிசியில் 14 வேக்கன்சியும், எஸ்சியில் 7 வேக்கன்சியும், எஸ்டியில் 3 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 53 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 23 வேக்கன்சியும், ஓபிசியில் 14 வேக்கன்சியும், எஸ்சியில் 8 வேக்கன்சியும், எஸ்டியில் 4 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 54 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு டோட்டலாகவே 166 வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 60% காலேஜில் மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 55% மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 21 இருக்கணும், மேக்ஸிமம் 27 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஸ்க்ரீனர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வருஷம் 30,000, செகண்ட் வருஷம் 32,000, தேர்ட் வருஷம் 34,000 தராங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 21,500 ரூபாயும், ரெண்டாவது வருஷம் 22,000 ரூபாயும், மூணாவது வருஷம் 22,500 ரூபாயும் சேலரியாக தராங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டிங், அதாவது உங்கள் மார்க் அடிப்படையில் தான் ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இடபிள்யூஎஸ்க்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும், அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இடபிள்யூஎஸ்க்கு 100 ரூபாயும்,
அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 500 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.